வணக்கம். பேரறிவும் பேராற்றலும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்ந்த அடியேன் ஜோதிட வெற்றிபாலன். ஜூலை மாத ராசி பலனை பார்ப்போம். ஜூலை மாத ராசி பலன் பார்ப்பதற்கு இந்த மாத பலன்களாகிய மாத கிரகங்களாகிய சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் செவ்வாய், இந்த 4 கிரகங்களுடைய கோல்சார நிலைகளை வைத்துதான் மாத பலன்கள் நம்ம சொல்லுவோம். இந்த 4 கிரகங்களுடைய இந்த கோல்சார நிலவரத்தை இந்த மாதம் எப்படிலாம் கிடக்குதுன்னு பார்ப்போம். முதல்ல சூரியன் எடுத்துக்கலாம். சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மிதுன ராசியில தொடங்குகிறார். அவர் கடக ராசிக்கு இந்த மாதத்தினுடைய ஜூலை 17ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் கடக ராசியில் புதன் பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். ஆரம்பத்திலிருந்தே ஜூலை 8ஆம் தேதி வக்ரகதியிலிருந்தே அப்படியே கடந்து பின்னோக்கி சென்று மிதுன ராசி மண்டலத்தை போய் பயணிப்பார். இது புதன் பகவானுடைய நிலவரம். சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் கடக ராசியில ஆரம்பத்தில் இருக்கிறாரு. வருகின்ற 5ஆம் தேதி முதல் கொண்டு சிம்மத்துக்கு பயணிப்பார். அப்போ அவர் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 நாளுக்கு அப்புறம் சிம்மத்தில் இருக்கிறதுனால சிம்மத்துல தான் அவரை நம்ம பயன்படுத்திக்கலாம். செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்க ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் தன்னுடைய ராசியிலிருந்து 2ஆம் இடமாகிய ரிஷபராசி மண்டலத்தை பயணிக்கிறார். இதுதான் கிரகங்களுடைய கோல்சார நிலவரம். மற்றபடி குரு பகவான் கடகராசியில் சஞ்சாரிக்கிறார். சனி பகவான் மீனத்தில் பயணிக்கிறார். ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது கிரகங்களுடைய கோல்சார நிலவரம். ரிஷபராசி நேர்களை பற்றி பார்ப்போம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ராசியாதிபதி சுக்கிர பகவான் கடக ராசியில் அமர்ந்து கொண்டு அவர் 5ஆம் தேதிக்கு மேல் கொண்டு சிம்ம ராசியில் வந்து விடுகிறார். ஆகையால் ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராசியாதிபதி இருப்பதும் சுப பலன்களே, சுபத்தன்மையாக இருக்கும். அந்த இடத்துல கூட கேது பகவான் கனெக்டிவிட்டி ஆவறதுனால சில விஷயங்கள் தடங்களை ஏற்படுத்தி சுப பலன்கள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் ரிஷபராசினர்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள்லாம் உண்டு. அவர்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருப்பதனால் சூரியன் சம்பந்தப்பட்ட அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள்லாம் இந்த மாதங்களில் சும்மா டக்கு நடந்துடும். ஒரு தேதி 5க்குள்ள. அதுக்கப்புறம் சூரிய பகவான் 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். அதனால எந்த ஒரு அரசாங்க வேலையாக இருந்தாலும் இந்த ஒரு 5 தேதிக்குள்ள மூவ் பண்ணுங்க, உங்களுக்கு அது சக்சஸ் ஆகிடும். அந்த வேலைகள்லாம் முடிச்சு கொடுத்துருவாங்க. 3ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதனால் இந்த ஜாதகருடைய தம்பிகளுக்கு சுகபோகங்கள் ஏற்படும். இந்த ஜாதகருடைய தம்பிகளுக்கு சகோதரர்களுக்கு இளைய சகோதரர்களுக்கெல்லாம் திருமணங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். அதை நீங்க உடனே முயற்சி செஞ்சு முடிச்சுக்கலாம். இந்த மாதங்களில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பாருங்க. புதன் பகவான் வக்ரகதியாக இருப்பதனால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி ஆகிய புதன் பகவான் வக்ரகதியில் இருப்பதனால் அவர் வக்ரகதியிலே உங்களுடைய 2ஆம் இடத்துக்கு வர இருக்கிறார் ஜூலை மாதம் 8ஆம் தேதி. அதனால அந்த வக்ரகதியில் புதன் பகவான் இருப்பதனால் சில விஷயங்கள்ல கொஞ்சம் நம்முடைய பேச்சினால வம்பு வழக்குகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள்லாம் உண்டு. வக்ரகதியில் 2ஆம் இடத்தில் வாக்குஸ்தானாதிபதியாகிய புதன் பகவான் வக்ரகதியில் இருப்பதனால் நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய பேச்சில் நிதானம் இருக்க வேண்டும், தெளிவாக இருக்க வேண்டும். எடுத்தோம் கவுத்தோம் பேசக்கூடாது. இது ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, அல்லது மாணவர்களுக்கும் சரி. பொதுவாக ரிஷபராசி நேயர்களுக்கு 2ஆம் அதிபதி வக்ரகதியாக இருப்பதனால், வக்ரகதியை நோக்கி வந்து கொண்டிருப்பதனாலும் அந்த புதன் பகவானுடைய வக்ர பார்வையிலிருந்து குறைப்பதற்கு நீங்கள் பெருமாள் வழிபாடு பண்ணுவது சிறப்பு. பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு புதன்கிழமையில் மற்றவர்களுக்கு அன்னதானங்கள் செய்வதும் உங்களுக்கு உகந்தது. பேச்சினால் பிரச்சனைகள், பேச்சினால் வம்புகள், பேச்சினால் ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்புகள்லாம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதான் தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியாக தான் இருக்கும். தொழில் ஸ்தானம் 10ஆம் அதிபதி ஆகிய சனி பகவான் நல்ல ஒரு குரு பார்வையோட நல்ல அனுகிரகமா இருப்பதனால அவர்களுக்கு தொழில் ஸ்தானம் நன்றாக இருக்கும். இவர்கள் ராசிக்கு 4இல் கேது பகவான் இருப்பதால் தாயாருடைய உடல்நிலையில் கவனம் இருக்க வேண்டும். இந்த மாதத்துல தாயாருடைய உடல்நிலைக்கு கொஞ்சம் மருந்து மாத்திரைகள் தேவையான முறையில் எடுத்துக்கொள்வது ரொம்பவும் சிறப்பு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசினியர்களுக்கு ஒரு நடுத்தரமான மாதமாக தான் இருக்கும். நம்மளுடைய வெற்றிastro.inல அனைத்து விதமான சர்வீஸ்கள், பொதுமக்களுக்கு தேவையான ஜோதிட சார்ந்த அனைத்து விதமான சர்வீஸ்களை அதில் போட்டிருக்கோம். உங்களுக்கு எந்த சர்வீஸ் தேவையோ அந்த சர்வீஸ்குள்ள நீங்க உள்ள உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்பாயின்மெண்ட்டுக்கு ஏற்றபடி எங்களுடைய டீம் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி உங்களுக்கு ஜாதக ரீதியான சொல்யூஷனை கொடுக்கறதுக்கு நாங்கள் காத்துட்டு இருக்கோம். நாங்கள் உங்களுக்கு சிறப்பான முறையில் சிறந்த விதமாக ரொம்ப அலக்கழிப்பு இல்லாமல் நேர்த்தியாகவும் உடனடி தீர்வாகவும் கிடைக்கக்கூடிய சில விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் ஒவ்வொரு சர்வீஸுக்கும் என்ன பலாபலன்களை கொடுக்கலாம், எந்த கோயில்களுக்கு போனால் இவர்களுக்கு அந்த ரெமெடி கிடைக்கும், எந்த விதமான ஒரு பரிகாரங்களை செஞ்சால் எங்களுக்கு ரெமெடி கிடைக்கும்ன்றதெல்லாம் நாங்கள் அதில் கிளியர் கட்டாக கொடுத்துருக்கோம். அதெல்லாம் நீங்கள் இந்த சர்வீஸ்குள்ளே நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள்லாம் தெரியப்படுத்துங்க.
அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நம்ம உறவினர்கள், மற்றவர்கள், நண்பர்கள் எல்லாமே ஏதோ சில பிரச்சனைகள்ல இருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த வெப்சைட்டை நீங்க அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா, அவங்க பார்த்துட்டு உள்ள வந்தாலும் அவங்களும் இதில பலனடைவாங்க. அதனால உங்களுக்கும் அவங்க தேங்க்ஸ் சொல்லுவாங்க. இதுதான் ஒவ்வொருத்தரும் கூட்டா சேர்ந்து அனைத்து விதமான நம்முடைய வாழ்வியல் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு காண்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வழிமுறையாக இருக்கும்ட்டு கருதுறேன். அதனால எல்லாரும் பயன்படுத்தணும். எல்லாரும் ஆதரவு குடுக்கணும். உங்கள எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.